போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி காயின் கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். நம்ம HCC காயின் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. ஹோஸ்டிங் காயின் நம்ம ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அந்த காயினுக்கு வந்து எப்படி நம்ம லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா pancakeswap.finance அப்படின்னு சொல்லி லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்கில் போய்க்கிங்க. அந்த லிங்க்கில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். போயிட்டு இதில் பாருங்கள், மேலே ஏன்னு சொல்லியிருக்கோம், இதில் வந்து லிக்விடிட்டின்னு சொல்லியிருக்கோம். இதில் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? உள்ளே வந்து மெட்டாமாஸ்க்கு EVM இது ட்ரஸ்ட் வேலட் வச்சிருந்தா கூட நீங்கள் அதில் மூலியமாக கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து கனெக்ட் கொடுத்துருவோம். நம்ம வேலட் வந்து மேலே கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள், இந்த இடத்துல கனெக்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த பிறகு கிரியேட் பூல் சொல்லியிருக்கோம்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து வெர்ஷன் 2ல் வந்து நம்மளுடைய கான்டாக்ட் அட்ரஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் காயின் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த கான்டாக்ட் அட்ரஸில் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எது கூட வந்து நீங்கள் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிங்க. நம்ம வந்து BSC டோக்கனில் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நீங்கள் BNB கூட பண்ண போகிறீங்களா இல்லைனா USDT கூட பண்ண போகிறீங்களாங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கங்க. நம்ம வந்து USDT பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு USDT இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோக்கன் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், இம்போர்ட் கொடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் இம்போர்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்து USDTயில் நம்ம வந்து நம்மளுடைய ஹோஸ்டிங் காயின் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறோம். இங்கே வந்து செட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்லி வருது பாருங்கள். இங்கே வந்து நம்ம மாற்றிக்கிறோம். இதில் நம்ம வந்து HCC டோக்கன் கிரியேட் பண்ணுவோம். HCC இங்கே USDT, சரிங்களா? மாற்றிக்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செட் வந்து ப்ரைஸ் பண்ண போகிறோம். உங்களுடைய டோக்கனோட ப்ரைஸ் வந்து என்னவா இருக்க போகுதுங்கிறது நீங்கள் பண்ணிக்கங்க. 0.003 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஒரு HCCயோட காயின் வந்து என்ன ப்ரைஸில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது தகுந்தாப்பில் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்கணும். லிக்விடிட்டி மீன்ஸ் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம 50 பில்லியன் காயின் கிரியேட் பண்ணிக்கோம் இல்லையா, கொடுத்தோம்னா இது எவ்வளோ வருது பாருங்கள், எத்தனை பில்லியன் வருது பாருங்கள். இந்த அமௌண்ட் நம்ம இருந்தால் மட்டும்தான் லிக்விடிட்டி வந்து கிரியேட் பண்ண முடியும். இன்ஃபியூஷன் USDT பேலன்ஸ் வருதுங்களா? ஸோ அதனால் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து அவ்வளோக்கு கம்மியாக பண்ணிக்கலாம். 0.3 இது கொடுத்தா பாருங்கள், $150 நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த 50 பில்லியன் டோக்கன் வந்து நம்ம வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் இந்த ப்ரைஸில். ஓகேங்களா? எத்தனை ஜீரோ இருக்குன்றது பாருங்க. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 0.005 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 10,000 காயின் கொடுப்போம். ஓகேங்களா? 10,000 காயின் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். மிச்சத்தில் வந்து நீங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம் தான். இல்லை நம்ம 0.005 வச்சா கூட பண்ணிக்கலாம். $50 வருது பார்த்தீங்களா? இப்போதைக்கு வந்து ஒரு $5 வந்துடுது. ஸோ ஒரு 100 காயின் மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம், லிக்விடிட்டி வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து 0.005. நம்ம வந்து 100 காயின் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த நம்ம கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்தோம் இல்லையா, அது வந்து நம்ம வந்து deskyscreener.com சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய காயின் வந்து என்னென்ன ஆயிருக்கு, யாரெல்லாம் பை பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஓன் காயின் வந்து UWW காயின் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்காதவங்க பை பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 30 40 50 உங்களுக்கு எது பிடிக்கும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சேர்ச்சில் போயிட்டு நம்ம காயின் வந்து கொடுத்தோம்னா எதுவுமே வராது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணலை. ஸோ நம்ம எப்படி எதில் பார்க்கலாமா, காயின் மார்க்கெட் கேப்லையும் பார்க்கலாம். காயின் மார்க்கெட் கேப்பில் போயிட்டு சேர்ச் ஆப்ஷனில் போயிட்டு கொடுத்தோம்னா நம்ம காயின் வந்து வரும். நம்ம சர்ச் பண்ணால் வரல, நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு சில நேரம் வருது, ஒரு சில நேரம் வர மாட்டேங்குது. சரி ஓகே, கொடுத்தாச்சு. ஓகேங்களா? கீழே வந்து எனபிள் HCCன்னு இருக்கும், கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த காயின் வந்து நம்ம வந்து எனபிள் பண்ணணும். இதுக்கு வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்மால் சார்ஜஸ் போகும் உங்களுக்கு. இந்த ₹3.56 அந்த மாதிரி போக தான் செய்யும். இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போனால் மட்டும் நம்மளால் வந்து லிக்விடிட்டிலாம் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆயிடுச்சுங்களா? க்ளோஸ் பண்ணிங்க. இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சொல்லி கேட்கும், ஆட் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கிரியேட் பூல் கொடுத்து திரும்ப ஒரு கன்ஃபார்ம். ஆயிடுச்சு, நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? க்ளோஸ் எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து லிக்விடிட்டி வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? இப்போ வந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா? நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணோன்னா இப்போ வந்துருச்சு பாருங்க. கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய ஹோஸ்டிங் காயின் வந்து லைவில் வந்துருச்சு இப்போ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. நிறைய வெப்சைட் இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ஒன்று தான்.
பாருங்க இதில் வந்து வந்துச்சு பாருங்க ஹெச்சி. இதில் ஏன் வரலன்னு கேட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். பழைய வெப்சைட்டில் நம்ம பார்த்தது கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு. இதில் வந்துருச்சு பாருங்க ஹோஸ்டிங் காயின் சொல்லி வந்துருச்சு. ஹெச்சி யூஎஸ்டிடியில் நம்ம வந்து பேர் பண்ணியிருக்கோம். யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ்டிடிவியில் வந்து ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பை பண்ணுறீங்க சார். நம்ம இந்த எப்படி ஜூன் 16 ஆட் கொடுத்துருக்கோம். 100 காயின் மட்டும் நம்ம வந்து 0.5 யூஎஸ்டிடியில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்ம இப்படி பாருங்கள் ஒரு லிக்விடிட்டி தான் இருக்குது. நம்ம 50 பில்லியன் காயின் கிரியேட் பண்ணியிருக்கோம். டோட்டல் சப்ளை 50 பில்லியன். நம்ம பூல் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 100 காயினை கிரியேட் பண்ணியிருக்கோம். 0.5 இது வந்து 0.5 வராது. ஆனால் வந்து ரவுண்டாக வந்து $1 காட்டுது. நீங்கள் எவ்வளோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிங்களோ எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வந்து லிக்விடிட்டி வந்து வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்து ஆட் பண்ண வந்துட்டே இருக்கும். ஸோ அது போக வந்து பையர்ஸ் வந்து வர உங்களுக்கு லிக்விடிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இத்தனோட லிக்விடிட்டி வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 100 காயின் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு ஆள் 100 காயின் பை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து எப்படி ஸ்வாப் பண்ணுறது, எப்படி பை பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். அதுபோக அடுத்த வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நிறைய பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.